10 நாள் கம்பல்சரி 1 மாசம் வரைக்கும் நல்லா பார்க்கலாம். ஹிந்தி படம் கன்னட படத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, தமிழ் படத்துக்கு கொடுங்க. நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எதையும் எதிர்பார்க்கல, சும்மா போய் பார்க்கலாம்னு வந்தேன். ஓரளவுக்கு நாட் பேட். பயங்கரமா இருக்குண்ணா. அவர் நடிப்பு வந்து புதுவிதமா இருக்குன்னு வச்சுக்கலாம். மற்ற நடிகரை விட அவரு தனியா தான் ஒரு நடிப்பு, அது நல்லா தான் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, ட்விஸ்ட் நிறைய இருக்கு. லியோ 2 மாதிரி தமிழ் படமே வரதில்லை, நல்லா நடிச்சிருக்காரு, பார்க்கலாம். ஏங்க நம்மளோட தமிழ் ஹீரோக்கு நம்ம தான் ஆதரவு பண்ணோம். அதர் லாங்குவேஜுக்கு ஆதரவு கொடுக்கறத விட இந்த படத்துக்கு கொடுங்க. நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆக்டிங் ஸ்கில்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அண்ட் அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் வரல ஃபேஸ்ல, அதை கொஞ்சம் கிளாஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாருன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸ்டைல் எல்லாம் மாசா இருந்து அதே அந்த ஃபைட் சீன் தான் மஜா இருக்கு. இந்த படம் பரவாயில்ல ப்ரோ, செம்மையா இருக்கு. அதோட இது நல்லா வந்திருக்கு. எமோஷன் அதிகமா இல்ல, ஃபைட் சீன் ஆனால் மாசா இருக்கு. லியோ 2 மாதிரியே வந்துருக்கு. படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் தான் எங்கேயுமே எங்களுக்கு லேக் போர்லாம் எங்கேயுமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லா ஆடியன்ஸும் வந்து பாருங்க, அதுதான் மெயின். இல்ல ட்விஸ்ட் நிறைய இருந்தா நல்ல போர் அடி. ஃபேமிலியா பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் செம்மையா. இங்கிலீஷ் படத்துக்கு ஈவன் நம்ம வந்து துரந்தர் இந்த மாதிரி படத்துக்குலாம் சொல்றேன், இந்த படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எல்லா சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்குங்க, ஒன்னும் குறை இல்லை. நல்லா வந்து பார்க்கலாம். கருடன் டைரக்டர் அப்படின்னால கொஞ்சம் அந்த லெஜண்ட் அளவுக்கு மோசமா இருக்காது, பட் நல்ல படமா இருக்கும். அது மாதிரி நல்ல படமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது, புரியாத மாதிரியே இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. ஸோ அது மேட்ச் பண்ணிட்டாங்க கரெக்டா. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்தது, பட் செலவு பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வரும், அது நல்லா இருந்தது. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், அதுவும் நல்லா இருந்தது. அதை விட இது எவ்வளவு பெட்டர் தான் ப்ரோ. அந்த படத்தை விட இந்த லெஜெண்டை விட இது பெட்டர் தான். ஃபைட் சீன் நல்லா இருக்கு. ஸ்டண்ட் தான் இதுல எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த படத்துல அவரு பயங்கரமா ஸ்டண்ட் பண்ணிருக்காரு. அவருக்கு ஆக்டிங்கை விட ஸ்டண்ட் நல்லா வருது. ஆக்டிங் பண்றதை விட ஸ்டண்ட் நல்லா பண்றாரு. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் படம்லாம் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அஜெண்டாவோட இது நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஸ்டோரியாவும் சரி, அந்த நிறைய தெரிஞ்ச முகம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் அதுல ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்துச்சு, பட் இதுல எமோஷனலும் இருக்கு, ஆக்ஷனும் இருக்கு. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆமா, எமோஷனல் சீன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் படத்துல அவ்வளோ ஆக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இருக்கு, அது நீங்க படம் பாருங்க, அது தெரியும். அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க என்னன்ட்டு. இவரு ஜிப்ரான் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒரு சாமி பாட்டு வருதுல்ல, அது ஹை மூமெண்ட்ல வருது, அதுவும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு. ஸோ அது லேக் தேவைப்படுது, ஏன்னா இன்டர்வல் அந்த கிளைமாக்ஸ் கிட்ட போறப்போ கொஞ்சம் ஹை பாயிண்ட் இது போகுது. ஸோ அப்போ அந்த லோ வந்து கரெக்டா இருக்கு. அதுல படம் நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபைட் சீனு, அப்பா மகள் சென்டிமெண்ட், அந்த ரவுடிங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அந்த குழந்தைய எப்படி காப்பாற்றணுமோ அதே மாதிரி டெல்லிங்க நல்லா பண்றாங்க. மியூசிக் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃபைட் சீன்லாம் அப்பெல்லாம் ரொம்ப இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். அதை செகண்ட் ஹாஃப்ல கிளியர் பண்ணிடுவாரு, ஃபுல்லா கிளியர் பண்ணிடுவாரு. ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கலாம். இல்ல நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குண்ணா. ஓகே, பார்க்கலாம். நல்லா இருந்தது. அது ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் கரெக்டா ரிவீல் ஆகுறதுலாம், மியூசிக் பிஜிஎம்லாம் சூப்பர், நல்லா இருக்கு. கண்டிப்பா நெகட்டிவ்னா பாசிட்டிவ்னா எனக்கு ஸ்க்ரீன் பிளே பிடிச்சிருந்தது. அண்ட் ஸ்க்ரீன் பிரசன்ஸ், விஷுவல் டிஓபி நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டண்ட் கூட நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லாவே இருந்துச்சு பிரதர். ஃபர்ஸ்ட் படம் பார்த்துருப்போம் லெஜெண்ட், அதில் நிறைய ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல நிறைய இம்ப்ரூவ் பண்ணி நிறைய நல்லாவே கொடுத்துருக்காங்க. இல்ல ட்ரோல் பண்ற அளவுக்கு இல்ல பிரதர், சீரியஸா படம் நல்லா இருக்கு. இன்டர்வல் பிளாக்ல ஜிப்ரானோட பிஜிஎம் செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு பிரதர். ட்ரெய்லர்ல இருந்துச்சு, பட் இதுல அதோட நல்லாவே இருந்துச்சு. ட்ரெயின்ல ஒரு சீக்வன்ஸ்
சீக்வன்ஸ் ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அது சீரியஸா செம்மையா இருந்துச்சு. படத்துல நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்க, என்ன இருந்துச்சு? படத்துல ஒரு அந்த டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதிர்நீச்சல், அந்த கருடன் நிறைய படம் நல்ல படம் கொடுத்துருக்காரு. இதுல நல்லாவே கொடுத்திருந்தாரு. இந்த படமும் சாட்டிஸ்ஃபைட் தான். நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு படம். ஆக்டிங் வைஸ் அவர் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும் ப்ரோ. பட் படமா நல்லா இருக்கு. ட்விஸ்ட் நிறையவே இருக்கு ப்ரோ. வில்லன் தான் கொல்ல வந்துட்டே இருந்தாரு. அதான் சந்தோஷ் பிரதாப் தான் வில்லனா பண்ணிருக்காரு. மிஸ்ஸி நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, ரொம்ப அருமையா இருந்தாங்க. கொஞ்சம் அப்டேட் பண்ணி மேக்கப் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா எமோஷன்ஸ் டச் ஆகல எனக்கு. அந்த அழுகை சீன் ரொம்ப எனக்கு அட்டாச் ஆகல எனக்கு. மற்றபடி ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா வச்சுக்கிறாங்க. மியூசிக் ஜிப்ரான் மியூசிக் ரொம்ப அருமையா இருந்தாங்க. உட்கார வச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளாக் போனோம், செகண்ட் ஆஃப் நல்லா அந்த மியூசிக் எதுவுமே உட்கார வச்சிட்டாரு. அதான் ஃபர்ஸ்ட் படமா ட்ரோல் பண்ணாங்க. அந்த ட்ரோல்க்கு நல்ல ஒரு பதிலி கொடுத்துறாரு. செகண்ட் படத்தை ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க. போர் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளாக் ஆஃப் செகண்ட் ஆஃப் சூப்பரா போகுது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த டிடி கணேஷ் காமெடி சரி அந்த இன்ஸ்டா ரொம்ப வச்சுக்கிறாங்க. காமெடிக்காரர் ஃபேமிலியோட வெளில சுத்தி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ப்ரோ லெஜெண்ட் மாசாகிறாரு ப்ரோ. படம்னா இப்படிதான் ப்ரோ வேணும். ட்விஸ்ட்ல தான் ப்ரோ படமே இது ஃபுல்லா மஜாவா இது ப்ரோ. ஆமா ப்ரோ, இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. ஃபுல்லா ஃபைட் செம்மையா இருக்குது ப்ரோ. ஆக்ஷன்லாம் செம்மையா இருக்கு ப்ரோ. எல்லாமே கரெக்டா சொல்லி ப்ரோ. இல்ல ப்ரோ செம்மையா இருக்குது ப்ரோ படம். எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ.